அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனது பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அனந்தநாதன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாம்னை நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கு. நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட சாதனை பார்த்து வந்துருக்கேன். அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டு. அதுபடி இந்த ரெக்ஜம் சேனலில் இந்த மாதம் ஆனி மாதத்துக்கு எப்படி இருக்கு, பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. அதுக்கு தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். இந்த ஆனி மாதத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம் அதில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம். இது நடுவில் வரக்கூடிய இப்போ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதமும் 6ஆம் மாதத்துல பாதியும் 7ஆம் மாதத்துல பாதியும் வரும். அதாவது இங்கிலீஷ் மாதத்துல ஜூனில் பாதியும் ஜூலையில் பாதியும் வரும். இது ரொம்ப இந்த வருஷம் 2025 எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துக்கிட்டா கூட இது நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதம் தான் மாற்றங்கள் தான். பொதுவாக இந்த மாதத்துல வீடு மாறி இருப்போம். ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு மாறி இருக்கிறது, இடம் மாறி இருக்கிறது. பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா சீட் கிடைச்சிருக்கும், +2 முடிச்சிருப்பாங்க, இல்லை 10th முடிச்சு +2 போவாங்க, இல்லாட்டினா ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லாட்டினா +2லேருந்து காலேஜ் போவாங்க. ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள், அது மூலம் பெற்றோர் வைக்க மாற்றங்கள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பார்க்கறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும். பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் புனர்பூசம் அப்படின்றது குருவோட நட்சத்திரமா இருக்கிறதுனால சந்திரனுக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு. அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் சனி பகவானுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம், அது புதனுடைய நட்சத்திரம். புதனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு. இது ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில், உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி இந்த நட்சத்திரமா இருந்தா இந்த சந்திரனுக்கும் அந்த நட்சத்திரத்தை அதிபதிக்கும் உள்ள தொடர்பு எப்படி அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை வச்சுதான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நடக்கும். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த கோச்சாரம்னு பார்க்கும். இந்த கோச்சாரத்தில் இன்னைக்கு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கடகராசி அப்படின்றது ஒரு நீர் ராசி. நீர் ராசின்றதுனால இப்போ ஒரு பாட்டே இருக்குல்ல, ஒரு ராஜேந்திர தண்ணீரிலே மீனழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார் அப்படிப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய சோதனைகள் உங்களோட தான். எப்போ பார்த்தாலும் மனசு ஏதானும் உங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எதையும் நீங்கள் ஒரு இதுவாக செய்ய முடியாது. அது மாதிரி பொதுவான பூச நட்சத்திர பொதுவாக கடகராசிக்காரர்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே ஏதாச்சும் மனசுல ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் விவசாயிகள், நீர்நிலைகளை வேலை பார்க்கக்கூடிய, கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய, வானொலிகளில் கப்பல் தொடர்பான விஷயங்கள், ஷிப்பிங் கார்பரேஷன் அதெல்லாம் வேலை பார்க்கவங்க, விவசாயத்துறை அது சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்க, ஒரு சில பேர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஜினியர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்க, இதெல்லாம் இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்கும். ஒரு 10 நாளைக்கு நல்லா உற்சாகமாக இருந்தாங்க, 10 நாள் டல்லாக இருப்பாங்க. இந்த காலம்பரம் உற்சாகமாக இருந்தாங்க, சாய்ந்தரம் டல்லாக இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி இந்த ராசி வந்து சந்திரன் நம்ம வேதத்தில் கூட புருஷத்துவத்தில் வரும். அவங்க சகஸ்திர சீரக முருடங்க அப்படின்னு ஆரம்பிக்குவாங்க. அதில் வந்து சந்திரமா மனசோ ஜாதக சட்டோ சூரியோ ஜாயதா அப்படின்னு வரும். ஜாதகத்தில் சந்திரன் மனோக்காரங்க செயல்படி அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். ஸோ அதனால வந்து பொதுவாக சந்திரன் மனோக்காரகத்தை நவப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த ராசியை பொறுத்தவரை இந்த ராசியில் செவ்வாய் இருந்தாலும் இப்போ 2ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் வந்து உங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி, தொழிற்சாலை அதிபதின்றதுனால இப்போ வந்து பதவி உயர்வுகள், அது மட்டும் இல்லை 8வது சனி மாறி இருக்கு உங்களுக்கு. அதனால இந்த இடமாற்றம் வந்து அவங்க ஆல்ரெடி நடந்திருக்கும், இல்லாட்டா இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால நீங்கள் தேடிட்டு இருந்த வேலைகள் அதெல்லாம் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ இந்த ஆனி மாதத்தில் அதுக்கான காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. ஆடி தொடர்ந்தவொடனே உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. முதலீடுகள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. உடல்நிலை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன ஜுரம் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் தலைவலி வரலாம், அந்த ஹெட்ஏக் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வரலாம். செரிமான கோளாறுகள் அது மாதிரிலாம் வரலாம். ஒரு சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக வந்து உங்களுக்கு உடல்நிலை பொறுத்தவரை நல்லபடியாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த அன்பர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால அம்மன் வழிபாடு, பௌர்ணமி பூஜை இதெல்லாம் பண்ண, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகுது, சிவன் கோயில் கிரிவலம் போகிறோம் இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு அதில் போய் கலந்துக்கிறது. அப்படி இல்லை ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் நீங்கள் பாத விஷயம் அது மாதிரி பண்ணால் அது மாதிரி கலந்துக்கிறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நான் சொன்ன பாசிட்டிவான விஷயம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணீங்க, கடவுள் உங்க கூட இருக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறணும் அப்படின்னு நான் சுவாமியிட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.